ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். இந்த கொள்ளில் வந்து கல் எதுவும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் கழுவாமல் தான் இப்போ சேர்க்குறேன். இந்த மிதமான தீயில வச்சு கைவிடாமல் நல்லா கிளறி கிளறி விட்டு வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் பக்கம் அந்த கொள்ளை நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்து கொள்ளும் நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1/2 கப் கொள்ளுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட்டை போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கொள்ளு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நம்ம ரசத்துக்கு வேணும் அப்படின்றதுனால நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். கொள்ளுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போது இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை ரசத்துக்கு தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்துகிட்டு அந்த மீதி இருக்கிற கொள்ளில் வந்து நீங்கள் கொள்ளு குழம்போ இல்லை துவையல் இல்லாட்டி கொள்ளு சுண்டல் மாதிரி தாளித்து கூட செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நான் கம்மியாக சேர்க்குறேன். மிளகோட காரம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஒரு 4-5 கருவேப்பிலை, 5 பல் பூண்டு, நல்லா பெரிய பூண்டாக எடுத்துக்கோங்க. 5 பல் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் லேசாக கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து ரசத்துக்கு தாளித்து விட்டலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா ரசத்துக்கு, அதையும் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். அடுத்ததாக நல்ல ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுறணும். நல்லா தக்காளி சாஃப்டாக வதங்கிச்சு பாருங்கள். நம்ம கொள்ளு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம்லே அந்த தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி அந்த புளி கரைசலை வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரசம் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தளன்னு கொதிக்கக்கூடாது. ஓரங்களில் வந்து லேசாக நுர கட்டி வரும், அந்த அளவு தான் நம்ம வந்து அதை கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் அப்படியே நுர கட்டி வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டணும். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே சுவையான கொள்ளு ரசம் ரெடி. மொறுமொறுன்னு உதிரியாக உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்ல ஒரு கென்னுன்னு இருக்கிற மாதிரி கிழங்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த கிழங்கு வந்து ஒரே சைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். குட்டி க்யூப்ஸாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். முக்கியமாக வந்து நீங்கள் கிழங்க ஒரே மாதிரி கட் பண்ணுறது ஒரு ஃபஸ்ட்டு டிப்பு. ஏன்னா ஒரே சைஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு ஒரே மாதிரி நல்லா ஒன்று போல் வெந்து வரும். இல்லாட்டி ஒரு சிலது கருகியும் ஒரு சிலது உள்ளே வேகாமையும் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரி இந்த சைஸ் க்யூப்ஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணாமல் அடுத்து ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பவுலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கை ஃபுல்லாக இதில் போட்டுடணும். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்குல உள்ள அந்த ஸ்டார்ச் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து வருது பாருங்கள். தண்ணியோட கலரே அப்படியே மாறுது. இப்போது இதை வந்து இந்த தண்ணியை வடிச்சிட்டு இன்னும் ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உருளைக்கிழங்குல வந்து நீங்கள் தண்ணியில் போடும்போது தண்ணி
தெளிவாகவே இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 2-3 தடவை கழுவிட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்ல தெளிவாக இருக்குது. நான் ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த பேனில் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்றதும் இருக்குது. பொதுவாக வந்து நல்ல ஒரு அடிகனமான பேன், முக்கியமாக கேஸ்ட் அயனாக இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நான்ஸ்டிக்லேயோ இல்லை ரொம்ப லேசான பாத்திரத்துலையோ நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒட்டிக்கும், கரெக்டாக வராது. பட் நீங்கள் கேஸ்ட் அயனில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இந்த பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன், 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டை நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை பூண்டெல்லாம் லேசாக அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து பூண்டு சேர்த்துக்கிறதுனால நான் பெருங்காயம் சேர்க்கல. நீங்கள் பூண்டு வேண்டான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, அதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த சைஸ்க்கு பேனுக்கு இந்த ஒரு 3/4 கிலோ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா தாராளமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற பேன் சைஸை பொறுத்து உங்களோட அளவை வந்து நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல மிதமான தீயில வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோடவே கலர் கொஞ்சம் லைட்டாக மாறிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே ஒன்று போல் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல கொஞ்சம் கலர் ஏறி இருக்குது. அதோட ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறிட்டு வருது இல்லையா. ஆல்மோஸ்ட் இது வந்து 50% மேலேயே குக் ஆயிடுச்சு. இது அப்படியே இதே மெத்தட்லேயே நமக்கு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. உருளைக்கிழங்கும் இந்த ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்க்க போகிறோம். முன்னாடியே நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம சேர்க்குற பொடியெல்லாம் கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிடும். அதனால உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் ஒரு 95% வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பொடி சேர்க்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் ஒரு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். பொடி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் இந்த பொடி நல்லா கோட் ஆயிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக உதிரியாக வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து நம்ம பண்ணும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக வரும். நீங்களும் இந்த மெத்தடில் மொறுன்னு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.